குண்டு போங்க கொஞ்ச நேரம் ஈக்கட்டுண்டி அவனு புள்ள அழு பரவாயில்லையா அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ்வல் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு வீடியோ, ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையவே நடந்த வீடியோ. என்னென்னா வந்து தப்னேலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, சைஹாமாவுடைய 14th டே செலிப்ரேஷன். ஸோ இது வந்து நான் செலிப்ரேட் பண்ணுறதா ஐடியாவே இல்லை, எங்கள் அம்மாவோடைய ஆசைக்காக தான் இது நாங்கள் பண்ணினோம். இது வந்து 14th டேக்கு முன்னாடி நாள் வந்து என் சிஸ்டர் ஃபேமிலியெலாம் வந்து என் சைஹாமாவுக்கு வந்து கருப்பு வளையல் வந்து வாங்கிட்டு வந்து போட்டாங்க. இது நானே வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் வந்து மறந்து போயிடுவேன். அவங்க வந்து ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்து போட்டாங்க. அதுவும் இல்லாமல் 14th டே அந்த செலிப்ரேஷன் அப்போது வந்து ஷேஹாமாக்கும் அப்புறம் என் அண்ணனோட பசங்க இருக்காங்கல்ல, ட்வீன்ஸ் 2 பேர், ஷாஹா ஷாஹதா. ஸோ அவங்க 2 பேருக்கும் போடுறதுக்கு ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸும், சைஹாக்கும் வந்து ஒரு குட்டியூண்டு ரொம்ப சூப்பரான க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கின்னு இல்லை, அவங்க எப்போவுமே பஜார் சைட் போனாங்கன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தை, அதாவது சைஹாக்கு வந்து சைஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுற விரும்புகிறேன். என்னென்னா வந்து இந்த வீடியோலேயே வந்து நான் சைஹாமுடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கும் ஆசைப்படுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டாக வந்து அவனுடைய ஃபஸ்ட் ஈத் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அப்போ எடுத்த வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 14th டேயோட மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது வந்து. ஸோ எனக்கு வந்து எப்படா ஃபேஸ் ரிவீல் பண்ணணுன்னே தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த மூஞ்சை வந்து மறைச்சி போட்டு அடுத்தவங்க போடுறத கண்டாலும் எனக்கு கடுப்பாகும். எதுக்கு இவங்க சும்மா தேவையில்லாமல் மூஞ்சை மறைக்கிறாங்கன்னு. ஏன்னா வந்து கண்ணூருக்கு வந்து நம்பி அவங்களே பயப்பட சொல்லியிருக்காங்க. அதுக்காக மூஞ்சை மறைக்கிறதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அது வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ணூர் துஹா, நமக்கு தெரிஞ்ச எல்லா துவாக்களையுமே வந்து நைட்டு குழந்தைங்க தூங்கும்போது ஊதினாலே அல்லாவுடைய பாதுகாப்பு எப்போவுமே குழந்தைங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஷேஹமாவில் வந்து பிறந்தப்போ வந்து குழந்தையா இருக்கும்போதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்போவே நான் மூஞ்சி மறைக்கல, ஆனால் அதனால தான் சொல்கிறேன், மூஞ்சி மறைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ சிஸ்டர் ஃபேமிலியும் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் 14th டே செலிப்ரேஷன். அப்போது வேறு யாரும் பண்ணல, பெருசாக செய்யலை. நான் சிஸ்டர் வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து சைஹாமாக்காக 14th டே அப்போ ஃபோட்டோ ஷூட்டில் வந்து இந்த ட்ரெஸ் போட்டு தான் மெனக்கெட்டு இந்த மெட்டீரியல் வாங்கி, இந்த மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ இருந்ததுக்கு நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் வந்து அவங்க வாங்கியிருக்கிறது. ஸோ அதில் வாங்கி தச்சு வச்சுருக்கேன்னு சொன்னதுமே சரி அப்போ எல்லாமே லஞ்சுக்கே வந்துருங்கன்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எல்லோரையும் என் அண்ணன் ஃபேமிலி அப்புறம் சிஸ்டர் ஃபேமிலியும் 2 பேர் மட்டும் லஞ்சுக்கு வந்தாங்க. ஸோ அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து எரியல் போட்டு, வெங்காயம் போட்டு எரியல்னு ஸ்ரீலங்காவில் செய்வோம். ஸோ அந்த எரியல் அப்புறமேட்டு கிழங்கு கிரேவி தான் செஞ்சுருந்தோம். அண்ணன் ஃபேமிலியும் வந்துட்டாங்க, என் சிஸ்டர் ஃபேமிலியும் வந்துடுச்சு. உட்காந்து இப்போ நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஷேஹம்மா அப்புறம் என் குட்டி 2 பசங்களுக்கும் ஷாஹா ஷாஹதா 2 பேருக்குமே அந்த ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. அதுவும் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி லஞ்சும் வந்து சிம்பிளாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சைக்கிள் பற்றி சொல்லியே ஆனோம். இந்த சைக்கிள் கேட்டு ஒரு 1 மந்த்தாக என் பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் கூட பேசவே இல்லை, அவங்க அபு கூட. அவங்க வீடியோ கால் எடுத்தாலும் கூட நான் பேச மாட்டேன், அபு போ நீ சைக்கிள் வாங்கி தரல தானே, இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலவே காசு அனுப்பி நீ வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச அதே கலரில் அதே சைக்கிள் வந்து வாங்கி கொடுக்க சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அதை வாங்கியாச்சு. அதை வாங்கினதுலேருந்து சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியல. அது இன்னும் ஓட்டவும் வரல அவங்களுக்கு, ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணுறாங்க.
ஸோ அப்புறமேட்டு இன்னொரு விஷயமும் சொல்லணும். சைஹாமா வந்து யார் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஷேஹாவே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் கூட எனக்கும் ஷேஹாமாவை இன்னொரு ஷேஹாமா வளர்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்படியே ஷேஹாமா தான் அவங்க வந்து. ஷேஹாமுடைய ஃபேஸ் வந்து ஒரு 5th மந்த்துக்கு அப்புறம் தான் வெயிட் போட வந்து ஃபேஸ் வந்து மாற ஆரம்பிச்சுது. அது ஒரு இந்த மந்த், அதாவது 1st மந்த், 2nd மந்த், 3rd மந்த்லலாம் இதே ஃபேஸ் தான் இருந்துச்சு. சைஹாமுடைய ஃபேஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக லஞ்ச்லாம் முடிச்சாச்சு. அவங்களும் பசங்களும் அதே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்களையும் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவுடைய ஆசைக்காக தான் நான் மெயினாகவே எடுத்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஆசை என்னென்னா, இந்த 43 அப்போ வந்து சைஹாமாக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி ஃபோட்டோ பிடிக்கணுன்றது அவங்களுடைய ஆசை. ஸோ அதனால எடுத்தாச்சு. எனக்கு வந்து ஷேஹாவை வந்து நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஒரு மாதிரி இப்படிலாம் பண்ணணுன்ட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்கலை. அதனால இவக்கும் சைஹாமாவுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. சரி, அம்மா இதை பக்கத்தில் இருக்காங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்றதுனால வந்து எனக்கும் அதுக்கப்புறம் ஆர்வம் வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம ஃபோட்டோஸ்லாம் பிடிப்போம், ஒரு மெமரி தானேன்னு சொல்லி எடுத்தோம். ஒழுங்கு ஓருங்க, நம்ம ஃபோட்டோ ஒன்று எடுக்க. அவன் மோந்துக்கோங்க. சுருக்க நீ கண்ணத்து மோருடா, விட மோந்து கூடா. அவளே சரி அங்க போய் பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். சரி சரி. அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் ஆனதும் டீயும் கேக்கும் நாங்கள் சாப்பிட்டோம். கேக் வந்து இந்த கேக் பற்றி சொல்லியே ஆகணும். அண்ணி வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வாசனா பேக்கரியிலேருந்து சொல்லி இந்த சாக்லேட் கேக் எடுத்து வந்திருந்தாங்க. நான் வந்து ஜென்ரலாக வந்து நான் இந்த பேக்கரியோட கேக்கில் எந்த ஃப்ளேவரோ எந்த கேக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி வரன்னு இருக்கும்னு சிலவங்க என்ன பண்ணுவோம், அந்த சோடாவை வந்து அதிகமாக சேர்த்துருவாங்க. அந்த பேக்கரி கேக்கே எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாக்லேட் கேக் தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பேக்கரி கேக் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த வாசனா கேக் வந்து சொல்லி ஆகணும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிலோவே வந்து 1000 தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது வாசனாவில் வந்து சாக்லேட் கேக் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து அந்த ஏதாவது ஒரு வீட்டில் கால் விழுங்கும். ஸோ என் சிஸ்டர் அது வசதி கட்டி கொள்வாங்க. வந்து நிறைய பேர் சிஸ்டர் தான், சொந்த சிஸ்டர் மாதிரி தான். அதே வந்து எனக்கு சிஸ்டரே கிடையாது, எனக்கு சித்தி முறை. அவங்க வந்து ஏன்னா வந்து என்னை விட ரொம்ப ஏஜ் அவங்க டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா எனக்கு பெரியம்மா பொண்ணு அவங்க வந்து. ஸோ அவங்களோட பொண்ணையும் நான் சிஸ்டர்னு தான் கூப்பிடுவேன், அவங்களையும் நான் சிஸ்டர்னு தான் கூப்பிடுவேன். ஸோ வந்து நான் சிஸ்டர்னு சொல்கிறது வந்து என் பெரியம்மா பொண்ணு. ஸோ அவங்க பொண்ணையும் வந்து நான் சிஸ்டர்னு தான் சொல்லுவேன். ஸோ சிஸ்டர் ஃபேமிலின்றது அதுதான். எனக்கு வந்து ஒரு அண்ணன், ஒரு தம்பி கூட பிறந்தது. ஸோ அந்த சிஸ்டர் வந்து எனக்கு கூட பிறக்காத சொந்த அக்கா மாதிரி. ஸோ பெரிய ஒரு பாரமே எனக்கு இறங்கின மாதிரி இருக்குது. என்னென்னா சைஹாமுடைய ஃபேஸ் வந்து இதில் ரிவீல் பண்ணுது. ஸோ மாஷா அல்லாஹ் அவங்க இன்னுமே க்யூட் ஆகிட்டே போகிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இது 43 எடுத்ததா. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து 2 மந்த் ஆக போகுது. கிட்டத்தட்ட இன்னொரு ஃபியூ டேஸில் வந்து 2 மந்த் ஆக போகுது. இன்னும் சூப்பராக இருக்காங்க அவங்க மாஷா அல்லாஹ்னு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் க்யூட்டாக இருந்தாங்க, பொம்மை மாதிரி இருந்தாங்க. வீடியோக்கு வந்து இப்படி இருக்காங்க, நேரில் செம்ம சூப்பராக இருந்தாங்க. அதான் அப்படியே ஷேஹாவே தான், அவங்க ஷேஹமாவே தான். ஸோ அவங்க மூஞ்சில் முழிச்சு எந்திரிச்சதுனாலயா என்னன்னு தெரில, எனக்கு அவங்கள மாதிரியே கிடச்சிட்டாங்க. அப்படியே அச்சு அசல் அவங்களே தான். ஸோ வீடியோவில் பின்னாடியே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வேலைப்பாடெலாம் நடந்துட்டு இருக்குதுன்னு. ஸோ பாவம் என் அண்ணியும் என் சிஸ்டரும் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலான்னு துணியெலாம் டெக்கரேட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே மெனக்கேடல. ஸோ அவங்க மட்டும்தான் ரொம்ப மெனக்கெட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நீக்கட்டுண்டி. அவனுக்குள்ள அழு பரவாயில்லையா? அப்பாவும் அழுகுது. நீ ரசிச்சு கொண்டிரு. கராட்டி மாஸ்டர் கட்டி படணும் கொண்டு இழுத்து படணும், அப்படியே தூக்கிட்டு போகணும். எல்லாம் கல்லு தானே, அதே மாதிரி பரவாயில்ல. ஸோ ஒரு வழியாக குழந்தைக்கும் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்களும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு
டைம் இப்படி போடுறாங்களா ஹெவியாக. என்னென்ன இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ட்ரெஸ் அப்படி தான் போட்டுட்டு இருக்கேன் வீட்டு யூஸ்க்கு கூட. ஸோ இதுதானே ஃபஸ்ட் டைம் போடுறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டே சினிங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்கள ட்ரெஸ் பண்ணிவிட்டு சரி ஃபோட்டோ பண்ணுறதுக்காக பேம்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். பர்சனலாக வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வருஷக்கணக்கில் நான் வைப்பேன். இதுக்கப்புறம் இதை போட மாட்டேனான்னு கூட தெரியல. ஆனால் இது போடலாம் அழகா, ரொம்ப பெருசாக தான் தைச்சிருக்காங்க. ஆனால் போட மாட்டேனான்னு தெரியல. இது அப்படியே பேர் சொல்கிறதுக்கு எடுத்து வச்சிருவேன். எனக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு. சும்மா பொம்மைங்களுக்கு உட்பாட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ அதை நான் எடுத்து வச்சுட்டேன் பேர் சொல்கிறதுக்கு. இது வந்து ஷேஹாமுடைய 14th டே அப்போ போட்டது, என் அக்கா தந்ததுன்றதுக்கு தச்சு தந்தாங்கன்ற மெமரிக்காக எடுத்து வச்சுருவேன். ஸோ இப்போ ஒரு முக்கியமான கிளிப் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இவனை பாரு நல்லா கட்டி வலி போடாமத்து கட்டி கஷ்டப்பட்டு செய்றேன். அடே 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 ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. என்ன சுப்ஹானல்லாஹ் என்னதா செய்தி அவளை தள்ளி விட்டா. சமீரா வாங்கல்ல அவள் வாங்கல கால் என்ன ஆச்சு ஓன கால் என்ன ஆச்சு ஐயோ கொஞ்சா இல்ல இல்ல புள்ள இல்ல அவளை அதான் சமீராவ அவள் ரெண்டு பேர் சண்டை. ஸோ அந்த கிளிப் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அன்னையோடைய டேயில் முக்கியமான சீனே இதுதான். என்ன நடந்துருச்சுன்னா, என் ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா அண்ணன் பசங்க, அதில் வந்து மூத்தவங்க ஷாஹாவை வந்து சிஸ்டர் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ குனிஞ்சி என்னவோ பண்ணிட்டு இருக்கும்போதே இவர் தான் கில்ட்டி ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருக்காரு, அடிச்சிட்டமேன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய ரணகலவே நடந்துருச்சு. குழந்தைய வேறு கையில் வச்சுருந்தாவோ 2 பேரும் தொபக்கட்டின்னு போயிட்டு வெளியே விழுந்து குழந்தைக்கு அடிபட்டு ரத்தம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் அவர் ராசிக் அதை அடித்தவர் இருக்காரு, அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவர் அழுது. தூங்கிக்கிட்டு இருந்த எங்கள் அப்பா வந்து பதறி அடித்து ஓடி வந்து ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது, அது அந்த டைமில் வந்து பதட்டமாகவும் இருந்துச்சு. இப்போ நினைக்கும் போது ரொம்ப சிரிப்பாக வருது இந்த கிளிப்பு பார்க்க. ஒரு வழியாக அந்த நாள் முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லான்னு சொல்லி நம்ம வந்து நல்ல மெமரிக்காக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். டேயும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ உங்கள் துவாக்கெல்லாம் எங்களையும் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா கேட்பேன். வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கவல். பை, டேக் கேர் அண்ட் see you soon.